எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு ஒரு குண்டா மாவு கிடச்சிருக்கு. இந்த மாவு எங்கேருந்து கிடச்சிச்சு, இது என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வீடு குடி போகிறாங்க, அதுக்காக நம்ம பந்தல் போட வந்திருக்கோம். எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரன் கேட்ட மாதிரி பந்தல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். சைடு அடப்பெல்லாம் அடைச்சிட்டு டேபிள் சேர்லாம் ஓரமாக இறக்கி கொடுத்துட்டு சமையலுக்கு ஜாமான் இறக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மறுநாள் போய் பார்த்தோம் பாருங்க, பாதி ஜாமான் கழுவியும் பாதி ஜாமான் கழுவாமல் கிடக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லா ஜாமானும் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சோமா, வரமாட்டேங்கிட்டு அதுக்கப்புறம் மாங்குன்னு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதாங்க பொழப்பு. இந்த வீட்டில் தான் ஒரு குண்டா மாவு கிடச்சிச்சு. இந்த மாவை என்ன பண்ண போகிறோம் பார்த்தா வச்சுங்க, போகிற வழியில் ஆசிரமத்தில் கொடுக்க சொன்னாங்க. ஆசிரமத்தில் கொடுத்துட்டு குடோனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆசிரமத்தில் மாவு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ஒன்று சொன்னேன், மாடு வேறு வாய வச்சுட்டுங்க, அதனால் மேலே அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்துங்க, பரவாயில்ல தம்பி மாடு தானே அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அள்ளிட்டு போட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரியே கஷ்டமாக போயிட்டு, என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு.